மிகவும் மகிழ்ச்சி. இதோ ஒரு தமிழ் கதை நம் அழகான மொழியின் தனிச்சிறப்புகளைக் கொண்டுள்ளதை அடிப்படையாகக் கொண்டு. தலைப்பு: எங்கள் மொழியின் வேர்கள். தமிழ்நாட்டின் இதழிய கிராமத்தில் ஒரு தெருக்கோபியில் தாத்தா என்ற பழமையான நபர் வசித்தார். தமிழ் மொழியிலும் பண்பாட்டிலும் ஆழமான அறிவு கொண்ட தாத்தா பழம்பெரும் கதைகளையும் பாரம்பரியங்களையும் காத்துக் கொண்டு இருந்தார். ஒவ்வொரு மாலை கிராம மக்கள் அவரது சுற்றிலும் கூடி வந்து தமிழின் செழுமையுடன் கூடிய கதைகளைக் கேட்டு மகிழ்ந்தனர். ஒரு மாலை பொற்கருதிகள் சமுத்திரத்தின் கீழே சென்று கொண்டிருக்கும் பொழுது தாத்தா தமிழ் மொழியின் தனிப்பட்ட உணர்வுகளைப் பற்றிய கதையைக் கூறத் தீர்மானித்தார். நீண்ட காலங்களுக்கு முன்பு எங்கள் நாட்டில் மக்கள் தங்களின் உறவுகள் மற்றும் உணர்வுகளைச் சொல்லும் சொற்களை உருவாக்கத் தொடங்கினார்கள். தாத்தா தொடங்கினார். பொருந்திய வேறு எந்த மொழியிலும் இல்லை. தமிழின் அழகு அதன் ஆழமான மனித தொடர்புகளுக்கு உள்ள படைப்பில் உள்ளது. உதாரணமாக, நாத்தனார் என்ற சொல்லின் தோற்றத்தை அவர் விளக்கினார். ஒரு இளம் பெண் தனது வீட்டை விட்டு கணவனின் குடும்பத்தில் சேர்ந்ததும் அவள் புதிய நிலத்தில் பழுத்திருக்கும் ஒரு நாற்று போல் ஆகின்றாள். நாடு என்று கூறப்படும் புதிய நாற்று அவள் நாத்தனார் ஆகின்றாள். அவள் புதிய வீட்டில் வேறொன்றும் ஒரு பூவந்தோடு. மாணவர்கள் நெற்றியில் வியப்புடன் காத்திருந்தனர். தாத்தா மாமனார் என்ற சொல்லின் தோற்றத்தை கூறினார். ஒரு பெண்ணின் தந்தை திருமணத்திற்கு பின்னர் மாப்பிள்ளைக்கு ஒரு புதிய உறவாக ஆனார். அவர் ஒரு வழிகாட்டி மற்றும் பாதுகாவலராக மாறுகிறார் மற்றும் அதனை மாமனார் என அழைக்கின்றனர். இரவு விளைந்தபோது தாத்தா தமிழின் அழகையும் சொல்லி முடிக்கவில்லை. மிளகாய் என்ற சொல்லின் தேற்றத்தை அவர் கூறினார். முந்தைய காலங்களில் நாம் மிளகு என்று கூறும் மிளகுகள் உணவிற்கு காரத்தை கூட்டியது. ஆனால் மற்ற நாடுகளிலிருந்து மிளகாய்கள் வர ஆரம்பித்தபோது நாமே அவற்றை மிளகாய் என்று அழைத்தோம். அதனை நம் அங்கமாக கொண்டோம். ஒவ்வொரு கதையும் தமிழின் அழகையும் அற்புதத்தையும் உணர்த்தியது. அவர் தமிழின் உண்மையான காட்சியை எடுத்துரைத்தார். அது நம் பாரம்பரியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டியது. சிற்றூர் நிழலுக்கு கீழ் தாத்தாவின் கதைகள் அழகான தமிழைப் போற்றி அதன் பெருமையைச் சுயமாக எடுத்துக் கூறின. அவர் கூறியவுடனே, நினைவில் இருங்கள், தமிழ் என்பது வெறும் ஒரு மொழியல்ல, அது எங்கள் வரலாறு, எங்கள் பண்பாடு, எங்கள் அடையாளம் ஆகியவற்றிற்கும் ஒரு ஜீவாந்த சாட்சியம் ஆகும். இந்தக் கதையுடன் உங்களின் விருப்பம் பொருந்துமா? வேறு மாற்றங்களைச் செய்ய வேண்டுமா?